ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் சின்னா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அருமையான கருவாடு குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து அதில் போட்டு நம்ம ஹோம்மேட் சில்லி பவுடர், அதாவது வீட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பவுடரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த கருவாடு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் நல்லா சூப்பராக சாப்பாட்டுக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் கருவாடு குழம்புக்கு எத்தனையோ கருவாடு குழம்பு வச்சுருக்கோம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கருவாடு குழம்பு தான். அது எப்படி வைக்கிறோன்னு பார்ப்போம். நல்லா பெருசாக இருக்குது. இதை நாம் என்ன பண்ணோம்னா மீடியம் சைஸில் கட் பண்ணி சுடுதண்ணில் தான் உர வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் 250 கிராம், தக்காளி 150 கிராம், கத்திரிக்காய் அரை கிலோ, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு 15 பீஸ். இதை நாம் வந்து எல்லாத்தையும் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரிக்கலாம், கருவேப்பிலையை அப்படியே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு 70 கிராம் புளி அதையும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், படுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் வந்து 50 ml ஆயிலை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ் இதை 3 நல்லா போட்டு வணக்கிக்கலாம். இதை நல்லா வணக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கும். ஏன் உப்பு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லுவோம், தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்ந்து அப்போ தான் அந்த சால்ட்டு, ஸ்வீட்டு, புளிப்புத்தன்மை எல்லாமே நல்லா ஏறி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி வணங்கி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் அரை கிலோ கத்திரிக்காய் நம்ம அதில் போட்டுக்கலாம். ஏன் வந்து நம்ம வந்து கருவாடு குழம்புனா கத்திரிக்காய் ஞாபகம் வருதுன்னா, கத்திரிக்காயும் கருவாடுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நெய் மனம் கொடுக்கும், கருவாடு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால் ரெண்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு சாப்பிடும்போது. அதனால் வந்து அதை நம்ம சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், எப்பயுமே வெங்காயத்தை வணக்கிறதுக்கப்புறம் தக்காளி காயை நல்லா வணக்கி அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும். மசாலாவும் நல்லா வணக்கிக்கணும். என்னென்னா நீ ஹோம்மேட் சில்லி பவுடர், அது குழம்பு மிளகாய்த்தூள், அதை தான் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம். ஏன்னா நான் வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஹோம்மேடு சில்லி பவுடர் தான். அது ஒரு நல்ல ஒரு வீடியோ போடுறேன். அது என்னென்ன யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பாருங்கள். நல்லா வணங்கி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நாம் வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி அதோடு சேர்த்துக்கிறோம். ஒரு 30% கத்திரிக்காய் வந்திருக்கோம். மீதி பார்த்திங்கன்னா புளி தண்ணியில் வந்து அதை வந்து நல்லா வேக விடலாம். அப்போ தான் நல்லா சால்ட்டு, புளிப்பு, ஸ்பைசஸ் எல்லாம் சூப்பராக அந்த கத்திரிக்காயில் ஏறி இருக்கும். நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், கட் பண்ணி சுடுதண்ணில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை தான் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா அருமையாக அதையும் நம்ம இதோட கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். கறி லீவ்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கருவாடு குழம்புக்கு வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டும் நல்லா வாசனையும் நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு இதையும் நல்லா கருவாடு போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கலாம். இதை நல்லா பாருங்கள் கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை ரைஸோடு வச்சு சாப்பிட தான் போகிறோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.